இப்போ என்ன பிரச்சனைன்னா, அங்கேயாவது ஆட்சிக்கு வர முடியாதது, கட்சியாவது இருக்குது, கட்சியை வச்சு பொழைச்சிக்கலாம்னு நினச்சாங்க. இன்றைக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்னுடைய இருப்பு கட்சியே கழிச்சிட்டு போக வேண்டிங்கிற பயம் சீமானுக்கு வந்துருச்சு. காரணம் முதல்ல அப்போ இருந்தே இன்றைக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்க திருவெற்றியூர் மாரிமுத்து, தம்பி முருகானந்தம், ஜெரவன்குமார், அங்கே இருக்கிற கன்னியாகுமரியில் இருக்க தமிழ்ச்செல்வன், இப்போ சமீபமாக வந்திருக்க இலக்கியா, எண்ணற்ற பேர், மேச்சேரியில் இருக்க வெங்கடாசலம், இன்றைக்கி ஒவ்வொருத்தராக நான் கிருஷ்ணகிரியில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்ல முடியும் என்னால். எல்லாரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து அண்ணனுடைய கரத்தை வலுப்படுத்துகிறாங்க. அப்படி அந்த அடிப்படையில் தமிழ் தேசியத்தினுடைய நோக்கத்தில் தான் நம்ம இங்கே வந்த மொழிய, நான் தமிழ் தேசியத்தை இவர்கள் போல் பேசிக்கொண்டு தான் உங்களுக்கு காமிச்சினேன். திமுகவிடம் போய் சரணடைந்து கிடக்கல. கேட்டால் திமுகவோட இவங்க கூட்டணி வச்சுருக்காங்க, திமுகவோட இவங்க கூட்டணி வச்சுருக்காங்கிறாங்க. நாங்களாவது ஒற்றை கட்சி திமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறோம். உங்களை போல் தொகுதிக்கு நாங்கள் கூட்டணி வைக்கல. புரியுதா உங்களுக்கு? நான் எதுவும் அவதூறு பேசலை. அப்படி தனி மனித இதெல்லாம் அவதூறா? நான் அரசியலாக பேசுகிறேன். நீங்கள் 2019 அதிமுகவிடம் காசு வாங்கினீர்கள் நான் சொல்கிறேன். நீங்கள் இல்லைங்கிறீங்க. காரணத்தை நான் சொல்கிறேன். அதற்கு சாட்சி எங்கள் கட்சியில் இருக்கிற வெற்றிக்குமரன். எப்படி காசை வாங்குறீங்க? தனியாக ஒரு காசை வாங்கிட்டு தொகுதிக்கு திண்டுக்கல்லில் நிற்கிறாரு இவர், யார் அறிவிச்சிட்டோம், மன்சூர் அலிகான். இதை இல்லைன்னு மறுக்க சொல்லிட்டோம். அவங்க கட்சியில் இருக்க மன்சூர் அலிகானை கூப்பிட்டு வந்து அன்றைக்கு 5 எம்பி சீட்டு கொடுக்குறோம். எதுக்காக? சிறுபான்மையர்கள் வாக்கு திமுகவுக்கு போயிடக்கூடாது, அதிமுக வந்து பிரித்தாதான் அதிமுக வருங்கிறதுனால காசை வாங்குறார் சீமான். இதெல்லாம் லேட்டாக தான் தெரியுது. அதுக்கப்புறம் குறிப்பிட்டு திண்டுக்கல்ல நின்ன மன்சூர் அலிகானை போய் இவர் இன்றைக்கி அப்பான்னு ஓபிஎஸை கூப்பிட்டுருக்காரு. அவர் பையனை வெற்றி பெற வைக்கிறதுக்காக தேனியில் போய் நிற்க சொல்கிறாங்க.